நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபிச்சோமா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ராஜா இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா நீங்கள் நல்லவர் அப்பா உடைய கிருபை காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா நீர் எங்கள் வாழ்வில் வந்தமை காய்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்த ரட்சிப்பு காய்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஓ ஷிமாலே கரவா பாழாய் கிடந்த எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டினீரா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இதோ கூடி வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றும் ஆண்டவரே இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபைக்கு புகழ்ச்சி வரும்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு ஹalleluya. அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை மட்டும் நடத்தின தேவன் இனி வரும் காலங்களை எங்களை பலப்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை நிலைநிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ம். அப்பா ஏசப்பா உம்முடைய பொறுமைக்கு நேராய் எங்களை நடத்தும் ஆண்டவரே தேவனுடைய அன்புக்கு நேராய் எங்கள் இருதயத்தை ஹalleluya. நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நீர் அழித்து போட்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இன்றைக்கு நாம் பாடல்களை பாடுவதற்கு முன்பாக இந்த சில வசனங்களை நாம் படித்துவிட்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த பாடல்களை பாடணும்னா நமக்கு அது உண்மையாக பக்தி விருத்தி உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், நாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து இப்படி போட்டிருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இதில் நிறைய சத்தியம் இந்த வசனத்தில் இருக்குது. இந்த சத்தியத்தில் நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை பற்றி இங்கே போடப்பட்டிருக்கு. ஏன் இது முக்கியம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால், நாம் உயிர்த்தெழும்போது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் முழுமையாய் இருக்கும். அதை முன் அனுபவமாக நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க போட்டிருக்கு 44வது வசனத்துல, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. இதில் நாம் கண்ணால் பார்க்கறது நம்முடைய சரீரம். நமக்குள்ளாக எண்ணங்கள் உண்டு,
யோசனைகள் உண்டு, அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இந்த யோசனைகள், இந்த எண்ணங்கள் இதெல்லாம் ஆத்துமாவென்று சொல்லுகிறோம். நம்முடைய ஜீவனே நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஜீவனை ஆவி என்று சொல்லுகிறோம். அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷன் என்று நாம் எடுத்துக்கொள்ளும்போது, ஒருவேளை அவர்களுடைய சரீரம் வெளிப்புறமாக நாம் கண்டாலும், உள்ளான உள்ளே அந்த சரீரத்திற்கு உள்ளே ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் தங்கி இருக்கிறது. நாம் ஒரு மனுஷனை நம் பெயர் சொல்லி அழைக்கும் போது, ஒரு மனுஷனை பற்றி நாம் பேசும்போது நாம் சரீரத்தை பற்றி பேசவில்லை, அவருடைய ஆவியையும் ஆத்மாவை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை படித்து இதை பற்றி நான் விளக்கம் சொல்லுவது கூட நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இது போய் சேருகிறது. எல்லாம் புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மாறப்போவதில்லை. இது அப்படியே தான் இருக்க போகுது. நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சதா காலமும் இப்படியே தான் இருக்க போகுது. நான் என்ன அந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் கொடுக்கப்படும் என்றால், ஒரு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். உயிர்த்தெழுதலிலே என்ன நடக்கும்? நம்முடைய ஆவி அப்படியே தான் இருக்கும், நம்முடைய ஆத்மா அப்படியே தான் இருக்கும். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள், நம்முடைய ஞாபகம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன இருக்கிறோம், எங்கே இருக்கிறோமோ அதே தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய ஒரு சரீரம் கொடுக்கப்படும். இது ஆவிக்குரிய சரீரமாக இருப்பதனால இந்த சரீரம் நம்மை பாவத்திற்கும் அசுத்தத்திற்கும் இழுக்காது. நம்ம உள்ளே இருக்குது பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த உள்ளே இருக்கிறது கிளீன் ஆகணும், இந்த உள்ளே இருக்கிறது சுத்தமாக வேண்டும். இது எப்படி சுத்தமாகும்? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் கொடுக்கிற ஆவியை வைத்துதான் இது சுத்தமாக வேண்டும். இப்போ நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை நம்முடைய ஆத்மாவிலே ஒரு மாயமான காரியமோ, கர்த்தரை ஏமாற்றுகிற காரியமோ, கர்த்தருக்கு பிரியமா இல்லாத காரியமோ இருந்தால், நாம் மனம் திரும்பாமல் இருந்தோமானால், நாம் நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்யாமல் இருந்தோமானால், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணை மூடி கர்த்தர்கிட்ட போகும்போது அப்படி தான் இருப்போம். இதை நான் உங்களுக்கு பயப்படுத்துவதற்காக நான் உங்களிடத்தில் இதை சொல்லவில்லை. நான் எதற்கு இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், நம்ம இந்த இடத்துல குடும்பமாக வந்திருக்கிறோம். என்றைக்கு நாம் கர்த்தர் வருவார் என்றோ, என்றைக்கு நாம் மரிப்போம் என்றோ நமக்கு தெரியாது. அதில் முக்கியம் என்னன்னா, ஒரு பரிசுத்தவானுக்கு, கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு மரிக்கிற நாளும் கர்த்தர் வருகிற நாளும் ஒன்றே. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டுமே ஒரே நாள் தான். நம்ம ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் வருகிற நாளும் நம்ம மூச்சு எப்பொழுது நிற்கிற நாளும் ஒரே நாள். அது ஏன்ன்றதை நாம் பார்ப்போம். இது ஒரே நாளாக இருப்பதுனாலே, அது எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாததுனாலே, இன்றைக்கே இந்த நேரத்திற்கே நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை ஒப்புரவாக்கி, மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி, எந்த கசப்பும் எந்த அசுத்தமும் நம் உள்ளத்தில் இல்லாத மாதிரி பார்த்து கொள்வது மிக அவசியம். அதனால அப்படி ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தில் இருந்ததானால் சீக்கிரமாக அதை கழுவி விட்டு விடுங்கள் என்பதை நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இங்க அழகா போட்டிருக்கு, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். சரீரம் எழுந்திருக்கும், ஆனால் நம்ம உள்ள இருக்கிறது அதுவே தான். ஓகே,
அப்போ இங்கே என்ன போட்டிருக்குது? அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எனக்கு எதற்கு தேவை? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனசை மாற்றணுங்க. நம்மளுடைய ஆவி நம்மளுடைய உயிர் கர்த்தர் கொடுத்தது, அது உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. நம் விசுவாசி ஆன பிறகு அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் நம்ம கர்த்தரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி கூப்பிடுகிறோம். நம்ம கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மை உருவாக்கின தகப்பனை அப்பா என்று உரிமையோடு இன்றைக்கு கூப்பிடுகிறோம். நம் ஜெபத்தில் கூப்பிடுகிறோம், அப்பா அப்படின்னு சொல்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து விட்டார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்முடைய மனசு மாறணும். மனசு தான் ஆத்மா. நான் எதுக்கு ஆத்மான்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுத்த தமிழில் சொல்கிறேன்னா, மனசு, நம்மளுடைய மனசு மாற வேணும். நம்முடைய மனம் மாற வேண்டும். இந்த மனம் முழுவதுமாக நாம் மாறிவிட வேண்டும். இதில் இந்த மனம் மாறுறதுல என்ன ப்ராப்ளம்னா, இது மனம் மாறும். இன்றைக்கு நான் மனம் மாறிவிட்டேன் என்று நாம் கொண்டாடினால் அடுத்த நாளே மனம் மறுபடியும் பழைய காரியத்துக்கு போய்விடும். அதனால இந்த மனம் மாறின பிறகு இது மாறாமல் நாம் பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசு அப்பப்போ என்ன ஆயிடுது, கரப்பட்டு போகுது. அதனால் இந்த மனதை நாம் பரிசுத்தமாக, உத்தமமாக, தேவனுக்கு பிரியமுள்ளதாக நாம் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு விசுவாசினுடைய கடமை. ஏன்னா அசுத்த மனதோடு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாம் சதா காலங்களிலும் இருந்து விடக்கூடாது. நீங்க பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஒரே ஒரு தப்பு செஞ்சாங்க. கர்த்தர் அவர்களை அழகான தோட்டத்தில் வைத்து இந்த விருட்சங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம், அந்த ஒரே விருட்சத்தை சாப்பிடாதீங்க இதான் சொன்னார். இவங்க அந்த ஒரே ஒரு தப்பு தான் பண்ணாங்க. எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அதை மட்டும்தான் சொன்னார். ஒரே ஒரு தப்பு, வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனா அங்க என்ன போட்டிருக்குது, இவர்கள் நன்மை தீமை அறிந்தவர்கள் ஆன பிறகு சதா காலங்களிலும் இவர்கள் உயிரோடு இல்லாமல் இருப்பதற்காக கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகும் வழியை பாதுகாத்தார். அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம், அது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். நன்மை தீமை நாம் அறிந்து விட்டோமானால் நாம் யாரும் அதை மாறிட்டோம், கர்த்தரை போல மாறிவிட்டோம். கர்த்தருக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். மனுஷனுக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இங்க என்ன போட்டிருக்குது, இவர்கள் நம்மை போல் மாறினார்கள், கர்த்தரை போல் நாம் மாறிவிட்டோம்.
நன்மை தீமை நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு நன்மையை செய்யவும் தீமையை வெறுக்கவும் வெல்லவும் அதை ஆட்கொள்ளவும் கர்த்தருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்மேல் மேல் இறக்கப்பட்டு நம்மேல் அன்பாய் இருந்து, ஏனென்றால் நாம் அந்த ஒருவேளை அந்த நேரத்தில் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இருந்து தீமையே செய்கிறவர்களாக மனசு இருக்கும்போது, ஒருவேளை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்திருந்தோமானால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். அப்போ யாரை மாதிரி இருந்திருப்போனா, இன்றைக்கு இருக்கிற பிசாசை போல் நாம் இருந்திருப்போம். ஏன்னால் பிசாசுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, ஆனால் அவனால் நன்மையை செய்து தீமையை வெறுக்க முடியாது. கர்த்தரை போல அவனால் இருக்க முடியாது. அவன் எப்பொழுதுமே தீமையை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பான், பொய்யை மட்டும்தான் பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய ஆத்மா அப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஸோ பிசாசுக்கு மனம் திரும்பவோ கர்த்தரிடத்தில் போய் மறுபடியும் சேரவோ வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மேல் இரக்கம் கொண்டு என்ன செய்தார் என்றால், நம்மையும் ஒரு பிசாசை போல சதா காலங்களும் அழிவை பார்த்து கொண்டு அழிவுக்கு ஏதுவார்களாக நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் நம்மை தடுத்து நிறுத்தி நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டார். ஆதாமை இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அது ஒருவேளை என்னடா இது, கர்த்தர் அந்த தோட்டத்தில் இருந்து என்னை அனுப்பி விட்டு விட்டாரே அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, என்ன நம்மள இல்லை, நம்மளுடைய பெரிய தாத்தாவை அனுப்பிச்சிட்டார். ஏன் அனுப்பிச்சாரு அப்படின்னா இங்கே போட்டிருக்கு, அவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் மண்ணை பண்படுத்தலாம். என்னென்றால் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனுடைய சித்தத்தின்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வரப்போகிறார். அவருடைய பலியினாலே நமக்கு நன்மை உண்டாக போகிறது, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக போகிறது. அவர் உயிர்த்தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வரப்போகிறார். என தேவனுடைய அந்த பலி கொடுக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் வர முடியும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மை சுத்தம் செய்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக நிறுத்தப் போகிறார். இதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்தை விட்டு பூமியை பண்படுத்த அனுப்பிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதனுடைய முடிவு இங்கே அழகா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திற்குள்ள போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? முந்தின ஆதாம் ஒரு மாமிசத்தை சேர்ந்தவன், மண்ணை சேர்ந்தவன் அச்சா. ஆனால் பிந்தி வந்தவர் உயிர் ஜீவன் தருகிற ஆவியானவர் அச்சா. இருங்க, நான் திருப்பி அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ என்ன போட்டிருக்குது? ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இப்போ நமக்கு இருக்கிற சரீரம் இது ஜென்ம சரீரம், மண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு சரீரம். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். எழுந்திருக்கும் போது நாம் முழுவதுமாய் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றிருப்போம். ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும், அது ஆவிக்குரியதாய் இருக்கும். ஏனென்றால் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 47வது வருஷம், முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இந்த மண் இருக்கிறதுனால நமக்கு அங்கே தான்
இந்த மண்ணு தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. அந்த மண்ணுக்கு நம்ம கீழ்ப்படியும் போதெல்லாம் தப்பு செய்யறோம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை நாம் கேட்போமானால் நாம் வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். அதனால் இனிமேல்ட்டு எப்பப்போ மண்ணு நம்மளை கூப்பிடுதோ அதே சமயத்தில் வானத்துக்குரியவர் நம்மளை கூப்பிடுகிறார். இப்படி செய்யாத, அப்படி யோசிக்காத, அதை விட்டுடு, இப்படி ஆவியானவர் நம்மிடம் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போவே நீங்கள் முடிவு பண்ணலாம். நான் மண்ணானவனாக இருக்க போகிறேன்னா வானத்துக்குரியவனாக இருக்க போகிறேன்னா. அப்படி நாம் யோசித்து நாம் முடிவு எடுக்கலாம். ஏன் இங்கே போட்டிருக்கு, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இந்த பரிசுத்தாவியானவருடைய அனுபவம் எனக்கு எதற்கு தேவை? வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள. புரிஞ்சுதுங்களா? இது இது உங்களை இது ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசை, நம்ம போன வாரம் தான் அந்த பாட்டை பாடினோம், மனதை கட்டி, அது நம்ம பாட்டு அந்த அதான் அதில் என்ன அந்த அந்த பாட்டுடைய இது என்ன, மனதை உங்களுக்கு நேராக்கி, மனதை கட்டி என்னமோ இன்னொரு நேராக்கி நான் உங்களிடத்தில் வருகிறேன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ என்னென்னா நம்மளுடைய மனசை நம்ம மாற்றிக்கணும். நம்ம இதுக்கு ஊக்கம் என்னன்னா, நான் விண்ணவருடைய சாயலை அடைய போகிறேன், அவரை போல நான் மறுரூபமாக போகிறேன். இங்க போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 15:51. இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 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 விசுவாசிக்கு மரணமும் கர்த்தர் வருகிற நாளும் ஒன்றே. எப்படி சொல்றேன் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வசனத்தை நீங்கள் இந்த வசனத்தை தான் நம்ம வீட்டில் பெருசாக பிரிண்ட் பண்ணி போட்டுக்கணும். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு வேளை மரணம் நேரிட்டால், இந்த மரணம் என்பது ஒரு ஒரு நித்திரையை போல. நித்திரையை அடையும் போது நமக்கு தெரியாது. நம் நித்திரையில் இருக்கும்போது நம்ம போய் படுக்கையில் படுக்கிறோம், நித்திரை அடைந்து விடுகிறோம். திருப்பி எப்போ நமக்கு ஞாபகம் இருக்குது? மறுபடியும் எழும்போது தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி தான் நாம் உயிரோடு இருப்போம், நித்திரை அடைவோம், இல்லை கர்த்தர் வருவார். இது ரெண்டும் நடக்கலாம். இது நடக்கும்போது நித்திரை அடைந்தவர்களுக்கு நித்திரை அடைந்தோம் என்று தெரியாது. கடைசியாக என்ன நடக்கும்? ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அது எக்கால சத்தம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் கேட்கும்போது ஒரு விசுவாசியினுடைய மகிமை என்னவென்றால், அந்த சத்தம் கேட்கும்போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம், நமக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு விசுவாசிக்கு இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாம் மரித்த அந்த நிமிடமே அது நடக்கும். என்றால் யாருக்கும் நமக்கு தெரியாது, இமைப்பொழுதில் அது நடக்கும். இதுதான் சத்தியம். இது அவர் ரகசியம் என்று சொல்லுகிறார்.
பகிரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நாம் ஏன் பேசுவதில்லை என்று எனக்கு புரியல. இதற்காக தான் நாம் கர்த்தரிடத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எதற்கு நான் இவ்வளவு போராட்டம் போராட வேண்டும் என்றால், ஒரு விசுவாசிக்கு நித்திய ஜீவன் இமைப்பொழுதிலே கிடைக்கப் போகிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இங்க பவுல் அப்போஸ்தலன் போட்டிருக்கிறாரு 1 கொரிந்தியர் 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்ம எல்லாருக்குமே சரீரத்தில் சோர்வு உண்டு, பிரச்சனைகள் உண்டு. போன வாரம் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக செய்தேன். இந்த ஜூம் மீட்டிங் கூட அட்டென்ட் பண்ண முடியல. ஏன் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஆரம்பிக்கலாம். இது சரீர பிரகாரமான சோர்வு இல்லை, ஆவிக்குரிய சோர்வு. இந்த பாட்டு பாடணும், இந்த வசனத்தை சொல்லணும், நான் நல்லா உற்சாகமாக இருந்தால்தான் நமக்கு சொல்ல முடியும். இந்த நம்ம குமாரி ஆண்டி பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அவங்க நேரத்திற்கு இந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள். எதற்கு பிரயாசப்பட வேண்டும்? இந்த பிரயாசம் எல்லாம் அந்த ஒரு நாளுக்காக. நாம் எப்படி ஜென்ம சுவாபமாய் இருந்து ஆவிக்குரிய சுவாபம் உள்ளவர்களாய் மாறும் அந்த ஒரே ஒரு நாளுக்காக நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இதற்கு பிரயாசப்படலாமா அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக பிரயாசப்படலாம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த +2 மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாருமே பிள்ளைகள் காலேஜில் அங்கங்கே சேரணும்னு போகிறாங்க. அவர்கள் படுகிற பாடை நாம் பார்த்தோமானால் சில நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ எழுதணுமா, ராத்திரியும் பகலுமாய் அவர்கள் படித்து அந்த ஒரு சாதாரண இந்த உலகத்தில் இருக்கும் வருகிற ஒரு படிப்புக்காக, வரப்போகிற ஒரு வேலைக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் பாடுபடுகிறோம். நித்திய காலமாய் நம் ஜீவனை நடத்த போகிற அந்த ஒரு வேலைக்காக நாம் பிரயாசப்பட வேண்டாமா? இதுக்காக தான் இதை கர்த்தர் இயேசு நம்மை கைவிட்டு விட்டு போகவில்லை. நான் இந்த வசனத்தை சொல்லிவிட்டேன், நீங்களாய் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று அவர் போகவில்லை. அவர் என்ன செய்தார்? அவர் போய்விட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினார். அவர் நம்மை ஒவ்வொரு படியிலும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இங்க போட்டிருக்கு வசனம், ஒரு இடத்துல போட்டிருக்குது, அவர் நமக்காக பெருமூச்சோடு நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. ஆவியானவர் நம்ம ஒருவேளை திருந்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒருவேளை மாறலன்னு வச்சுக்கோங்க, அவர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கார் நமக்காக. அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை நமக்கு இயேசு கொடுத்து விட்டு போனார். அதனால நாம் என்ன பண்ணணும்னா, அவரை நாம் உடனே அழைத்து நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் மறுரூபமாக நாம் அவரோடு கூட சேர்ந்து அந்த மறுரூபத்திற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை புரிச்சுங்களா? ஏன் நான் இதை சொல்லணும், இது சொல்லாமல் நாம் இப்போ இருக்கிற பாட்டை, நம்ம 2 பாட்டு நான் வச்சிருக்கிறேன், நிறைய நேரம் பேசிட்டேன். இந்த பாட்டை நாம் பாடினோமானால் நமக்கு புரியாது. எதற்காக இந்த பாட்டை பாடுறோம்னா, அந்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும். அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம்.
என்ற ஜெபத்தோடு, ஒரு ஜெப ஆவியோடு இன்றைக்கு நீங்கள் பாடுங்கள். இன்றைக்கே நான் சொல்கிறேன், நம் மனசை சுத்தப்படுத்துவது அவ்வளவு பெரிய காரியமே கிடையாது. மனசில் ஏதாவது கசப்பு இருந்திருந்தா, நம்ம எப்படி கர்த்தர் நம்மை மன்னித்தாரோ நாம் மற்றவர்களை மன்னித்து விட போகிறோம். அதனால் இந்த பாட்டை பாடும்போது உங்கள் மனசில் யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு கோபமோ, அவங்க பண்ணது தப்பாக இருக்கலாம், அது கோபமோ எதுவாக இருந்தாலும் அவர்களை முழுவதுமாய் மன்னித்து விட்டு விடுங்கள். கர்த்தர் நம்மை மன்னித்தார். அப்புறம் நாம் செய்த தவறுக்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். இவ்வளவுதாங்க நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு. வேற எதுவுமே இல்லை. இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம மனசு சுத்தமாகிவிடும். அப்போ கர்த்தர் எப்போ வந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் போய்விடலாம். இதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே இதே ஒரு காரியம்தான். நமக்கு எவர் மேலேயாவது ஒரு கசப்பு வந்ததானால், ஒரு தவறான காரியம் தோன்றினதானால் அதை நாம் தூக்கி போட்டு விட வேண்டும். நம் மனசை சுத்தப்படுத்தி விட வேண்டும். அதுக்கு நடக்க வேண்டிய காரியம் 2 நிமிஷம்தான். ஏனென்றால் சத்தியம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கே போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. நாம் எல்லாரும் நித்திரை அடைய போவது இல்லை அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரி, இதை யோசித்துட்டு இப்போ நம்ம பாட வேண்டிய பாடல்களை நம்ம பாடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அடுத்த வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தத்திற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. புட்களுக்குள் மறக்கின்றதோ மக்களை கவரும் லில்லி புஷ்பம் போர். புட்களுக்குள் மறக்கின்றதோ மக்களை கவரும் லில்லி புஷ்பம் போர். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே.
உன்னை போல உடம்பேற்றாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல உடம்பேற்றாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. மாணிக்குவே சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். மாணிக்குவே சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய சித்தம் நிறைவேற நாம் ஒப்பு கொடுப்போம். அவ்வளோதான், இங்கே கதையே அவ்வளோதான். நம்ம ஒப்பு கொடுத்தோமானால், நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தோமானால், இன்றைக்கு அந்த எக்கால சத்தம் கேட்பதற்கு சந்தோஷமாய் நாம் காத்து. ஒரு விசுவாசி, நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தில் எவ்வளவோ நடக்கலாம், எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரு விசுவாசி இன்றைக்கு சந்தோஷமாய் காத்து கொண்டு இருக்க வேண்டிய நேரம் எது என்றால், அந்த எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இதற்காக நாம் காத்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அதை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்றால் மற்றது எதுவுமே என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம் மனசை நாம் நேராக்கி, மனதை கட்டி நேராக்கி அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுத்த பாட்டு, பலிப்பீடத்தில் என்னை படைக்கிறேன் என்று வருது, பாடும். பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான குற்ற உணர்வையும் கழுவிடும். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புவித்தோமானால் நம்ம மனசு சுத்தமாயிடும். நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே. நீரே வடுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வடுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. ஆவியோடாத்ம சரீரமும் அன்பரை உமக்கு என்றும் தந்தே. ஆவியோடாத்ம சரீரம் அன்பரை உமக்கு
உமக்கு என்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை தேவனுடைய ஆலயமாக அவர் மாற்றுவீங்க. ஆவியானவரை அனுப்பி ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் தங்கி அது தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடும். அதனால் இன்றைக்கே நாம் அதை ஒப்பு கொடுப்போம். சுயமேனில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் ஊற்றும் சுயமாக தேவாருள் செய்குவி ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன் பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன் மன்னவனேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதா மன்னவனேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதா. அவருடைய சாயலை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு மற்றது எதையும் விரும்பாம நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வசனத்துக்குள்ளாக போகலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டோம். அதாவது இந்த ஆவிக்குரிய சரீரமாக நான் எழுந்திருப்பதற்காக நான் அவருடைய ஆவியின் அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்துவிட்டோம். ஆனால் இந்த ஆவியானவருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அதனால ரொம்ப முக்கியம் என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த அனுபவம் எனக்கு கொடுக்கப்பட்டது மாதிரியே மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு எந்த விதமாக அனுபவம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அனுபவம் என்ன என்பதை நாம் பேசவும் நம்ம சந்தோஷமாக அதை சொல்லவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆவியானவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார், நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். அந்த அனுபவம் நமக்கு சதா காலங்களும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வேளையிலே இந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார் என்று சொல்ல முடியும். அதனால் நம்ம ரொம்ப முக்கியம் என்னன்னா, மற்றவர்களுக்கு என்ன அனுபவம் வந்தது வராதது என்பதை நாம் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நமக்கு வந்த அனுபவத்தை நாம் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்று நாம் சொல்லும்போது ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நமக்கு அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை கொடுத்தால்
அந்நிய பாஷையை நன்றாக பேசி ஜெபியுங்கள். ஒருவேளை கர்த்தர் நமக்கு வேற ஏதாவது ஒரு அந்த ஆவி ஆனவர் வந்ததினாலே வேற ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்திருந்தால், ஒருவேளை பாட்டு எழுதுவதற்கோ, பாட்டு பாடுவதற்கோ, ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கோ, ஜெபிப்பதற்கோ, எந்த விதமான ஒரு வரத்தை ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்திருந்தால் அதை அதிகமாக உபயோகப்படுத்துங்கள். ஏனென்றால் நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் நம்மை நிரப்புவார் என்பதுதான் உண்மை. இதுல ஒன்றில் நாம் திருப்தி அடைந்து விட்டோமானால் சில வேளைகளிலே அந்த திருப்தினாலே கீழே விழுற ஆளுங்களும் உண்டு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பாருங்க, தாவீது ராஜா கோலியாத்தை கொன்றவன். அங்க படையே நடுங்கினது. அந்த கோலியாத்தை பார்த்து இவனிடத்தில் யார் போவார்கள்? ராஜாவே நடுங்கிறான். இவன் சின்ன பையன் போறான், சொல்றான் நான் அவனை அடிப்பேன். இந்த சியோன் என்று சொல்லப்படுகிற அந்த மலை, சியோன் மலை என்று சொல்லப்படுகிறது, எங்கிருந்து வருதுன்னா, மோசே இவர்களை இந்த கானான் தேசத்தில் விட்ட நாளிலிருந்து, யோசுவா இருந்த நாட்டிலிருந்து, காலேப் இருந்த நாளிலிருந்து, பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்த நாளிலிருந்து அந்த சியோன் மலையை எபூசியர் வைத்திருந்தார்கள். அதை யாராலையும் பிடிக்க முடியல. இந்த தாவீது யோனதானோடு மேலே போகிறான், ஏறுறான், ஏற முடியாத மலையை ஏறி பிடிக்கிறான். அதனால தான் அதுக்கு பேர் சியோன் மலை. அது இன்றைக்கு ஒரு மேற்கொண்ட ஒரு ஜீவியத்தை, ஆவிக்குரிய விதத்திலே மேற்கொள்ளுகிற ஜீவியத்தை அது காண்பிக்கிறது. அதனால் இன்றைக்கு பரலோகத்தை நாம் சியோன் மலை என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலி திடீர்னு போர் வருது. இந்த ராஜா அந்த போருக்கு இவன் முதல் எப்படி போயிருந்தானா அப்படி போயிருந்தானால் அவன் பாவம் செய்திருக்க மாட்டான். இப்ப கர்த்தர் இவனுக்கு எல்லா விதமான வெற்றியும் கொடுத்து விட்டார். போர் வருகிறது, இவன் 10 பேர் அனுப்புறான், நீங்க போய் சண்டை போடுங்க. இவன் சண்டை அனுப்பிவிட்டு இவனுடைய வீட்டில் இருக்கும்போது தான் தவறு நடக்கிறது. அதனால நாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதா, ஊற்றப்படுகிறதா, எங்கெங்க ஊற்றப்படுகிறதோ, எப்படியெல்லாம் ஊற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நாம் அழைப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்படி படும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னு இந்த தாவீது ராஜா பிரச்சனை வராது. ஏன்னா அந்த மனுஷனை நான் பார்க்குறேன், எல்லாமே பண்ணான், அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தான், தப்பு நடந்து போச்சு. அவ்வளவு பெரிய பாவம் வந்த பிறகு அவன் கெஞ்ச வேண்டியதாக இருந்தது, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு விலகாதிரும். அதனால பிசாசு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருப்பான், நம்மை எப்படி மடக்கலாம், எங்கே வைத்து மடக்கலாம் என்று. அதனால நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய பிரயாசம் எல்லாம் எப்படியாவது ஆவியானவரை உண்ணும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நான் ஒரே ஒரு இதை காண்பித்து விட்டு இன்றைக்கு முடிக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இந்த யோவானை நீங்கள் பார்த்தீர்களானால், யோவான் இப்படியாக சொல்லுகிறார் 1:9, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மும் என்னும் தீவிலே இருந்தேன். இங்க பாருங்க, இந்த பரிசுத்தவான் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போம்.
இந்த பரிசுத்தவான் கிட்ட ஒரு தாழ்மை இருந்தது. என்ன சொல்றாரு? ஏய், நானும் உபத்திரவப்படுறேன், நானும் பொறுமையா இருக்கேன், ஆனா நான் உங்களை மாதிரி உடன் பங்காளி, எனக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. முதல்ல அதை சொல்றாரு. எவ்வளோ பெரிய தாழ்மை வேணும்! ஏன்னா இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லை. இப்போ நம்ம படிக்கும்போது இயேசுவோடு இருந்தவர், இயேசு சிலுவையில் அறைந்ததை பார்த்தவர், இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்தவர், பிறகு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர், தேவனுக்காக அநேக ஊழியங்களை செய்தவர், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் தன்னை பெருமைப்படுத்தி சொல்லவில்லையே, நான் உடன் பங்காளி. இங்க தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, சத்தியத்துக்கென்று அவரை இந்த பத்மு தீவுக்கு பனிஷ்மெண்ட்டாக அனுப்புகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன காரியம் தேவனுக்காக நடந்ததானால், ஓ, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது எனக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லுகிறோம். இது என்னன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பெங்களூரில் நான் இருக்கும்போது, இப்போ நடக்காது இதெல்லாம், அந்த காலத்தில் நடந்தது. அந்த காலத்தில் நாங்கள் உள்ள சில கர்த்தருக்கென்று சில சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யலாம். இப்போ நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவோம். இப்போவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஊழியங்கள் நடக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவோம். சில பேர் சரி நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்களானால் நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்பாக என்ன சொல்லுவோம் என்றால், நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறோம், இயேசு எங்களுக்கு என்ன செய்தார், அதே இயேசு உங்களுக்கும் செய்வார். அப்படியே ஒரு 2-3 வசனத்தை போட்டு விடுவோம். அதில் சில பேர், ஓ, இந்த இயேசு இப்படி பண்ணுறாரா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுப்பாங்க. அவங்க பேச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க கையில் ஒரு கார்டை கொடுத்து, இது எங்களுடைய, நாங்கள் போகிற சபை, இதுதான் அதனுடைய அட்ரஸ், இதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். இது ஒரு சின்ன கர்த்தருக்காக நம்ம செய்கிற சின்ன காரியம். இது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இருந்த சமயத்தில் சண்டே ஆஃப்டர்நூன், சண்டே சர்ச் முடிஞ்ச பிறகு இதை 4-5 வாலிபர்கள் இதை போய் செய்வோம். போய் முதல்ல பர்மிஷன் கேட்டுக்குவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் கேட்ட பிறகு முக்கால்வாசி நேரத்திலே அந்த ஜனங்கள் அவர்கள் பலவீனத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் ஒற்றுக்கொள்வார்கள். நாங்கள் சொல்லுகிற சத்தியத்தையும் அவர்கள் கேட்குவார்கள். சரி, இந்த மாதிரி ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எங்களுடைய சபை, அந்த காலத்தில் இந்த சிவாஜி நகர்ன்ற இடத்துல அந்த சபை இருந்துச்சு. இந்த சபைக்கு போகிற வழியில் அநேக சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். இந்த பிள்ளைகள் கொஞ்சம் குறும்பு உள்ள பிள்ளைகள். இவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கல்லை தூக்கி போட்டு கொண்டு விளையாடுவார்கள். இது விளையாட்டு. இதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர்களும் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இந்த கல் ஒன்று என் தலையில் ஒன்று விழுந்துச்சு. சின்ன கல். இது விழுந்த உடனே நான் தட்டி பார்த்தா கொஞ்சம் சின்ன ரத்தம் வந்தது. அந்த பையனும் அந்த சிறு பிள்ளையும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவன் போய்விட்டான். என் கூட இருந்த நண்பர் சொல்கிறேன், பிரதர், நீங்கள் தேவனுக்காக ரத்தம் சிந்துகிறீர்கள். பாருங்க, இந்த மாதிரி நிலைமையா இருக்குது நம்ம நிலைமை. சும்மா எவனோ ஒருத்தன் போட்டாலும் நான் தேவனுக்காக செய்கிறேன், இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. நான் சொன்னேன், இல்லை பிரதர், இது அவன் தவறாக போட்டது, இதுக்கும் ரத்தம் சிந்துவதற்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நம்ம பிரயாசப்படுகிறோம், சின்ன சின்ன பிரயாசம். அந்த காலத்தில் காலையில் 4 மணிக்கு போய் நாங்கள் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஜூம் மீட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வசனத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கூட நான் சில வார்த்தைகள் மாறும்போது ஜோதியை பார்த்து முறைத்தேன். ஏனென்றால் அவன் சரியாக பாடாமல் அப்படியே குறைச்சி பாடுறதுனால
அங்கே சவுண்டு வரமாட்டேங்குது. இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்லணுன்னாலும் அவள் பாடணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் பண்ணது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் சத்தியத்தை சொல்லி சபையில் மூத்தவராய் இருந்தவரை இந்த பத்மு தீவுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அவர் என்ன அடக்கமாக சொல்கிறாரு, தேவனுடைய வசனத்து நிமித்தம் சாட்சி நிமித்தமும் நான் பத்மு தீவிலே இருந்தேன். இப்போ இந்த பத்மு தீவில் தனியாக இருக்கிறார், இங்கே யாரும் இல்லை இவர். ஆனால் என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நான் இந்த கர்த்தருடைய நாள்னு சொல்லும்போது நம்ம எல்லாரையும் யோசிப்பேன். நான் இன்றைக்கு நான் சபைக்கு, இது கர்த்தருடைய நாள், நான் சபைக்கு போக வேண்டும், பாட்டு பாடும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நமக்கு, இத்தனை வேலைகள் செய்ய வேண்டும்ன்றது நம்ம அலுப்போடு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய நாள் வந்தது, இவர் ஆவிக்குள்ளானார். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதுதான் கர்த்தர் எனக்கு காண்பிச்சனால இதை சொல்லி முடிக்கிறேன். நான் எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி அப்படியே மேல வானத்தை பார்த்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன, இவருக்கு பின்னாடி சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவதேக்கியா என்னும் பட்டணத்தில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். பெரிய சாட்சியை பெற்ற பரிசுத்தவான், கர்த்தருக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக, சுவிசேஷத்திற்காக பாடு அனுபவிக்க அனுப்பப்பட்ட பரிசுத்தவான், கர்த்தருடைய நாளிலே ஆவியில் நிரம்பினவர். ஆனா இவர் திரும்பி பார்க்க வேண்டியதா இருந்தது. இந்த மனம் திரும்புதல்ன்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை இங்க இந்த வேதத்துல உபயோகப்படுத்திருக்கிற வார்த்தை இந்த திரும்புகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், நமக்கு உடன் பங்காளின்னு அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா அதுதான் கரெக்ட். ஏன்னா அவரும் திரும்ப வேண்டியதாய் இருந்தது. அப்போ கர்த்தருக்கு நேரா அவர் உட்காரல, கர்த்தருக்கு நேராக்கி மனதை கட்டி கர்த்தருக்கு நேரா இல்லை, அவர் திரும்ப வேண்டியதா இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம் ஆவியிலே நிரம்பப்படும் போது நம்ம நினைச்சுக்க கூடாது, ஓ நான் ஆவியில் நிரம்பி விட்டேன், இன்றைக்கு பரிசுத்தமாகி விட்டேன் என்று நினைத்து விடக்கூடாது. ஆவியானவர் நம்ம இடத்தில் வந்து நம்மை ஆவியிலே நிரப்புவதற்கு காரணமே நாம் மனம் திரும்பதான். நாம் நீங்க நினைக்கலாம், இவன் வந்து ஜூம் மீட்டிங் பேசுறான், இவன் பரிசுத்தமானா இருக்கணும்னு. இல்லைங்க, இந்த வசனத்தை நான் உங்ககிட்ட சொல்லும் போது தான் கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. ஏய், நீ திருந்த வேண்டியது இவ்வளவு இருக்குப்பா, நீ மாற வேண்டியது இவ்வளவு இருக்கிறது. புரிதுங்களா நான் சொல்றது? நம்மை ஆவியானவர் எதற்கு வருகிறார் என்றால், நம்மை மறுபடியும் திரும்ப வைக்க. இந்த யோவானுக்கு ஒரு தடவை திரும்ப வைக்கிறாரு. இதே ஆவியில் இருக்கும்போது திடீர்னு சொல்றாரு, இங்க வந்து மேல வா. நான் அந்த இன்னொரு வசனத்தையும் சொல்லிடுறேன்.
4வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு 4:1 வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இப்போ பாருங்க, இவர் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், திரும்பிட்டாரு. திரும்பி கர்த்தர் இவருக்கு கர்த்தர் தன்னை காண்பிக்கிறார். கர்த்தர் இயேசு தன்னை ஒரு மகிமையிலே காண்பித்து விட்ட பிறகு 7 சபைகளுக்கு அவர் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்குறார் இவர். இப்போ எங்கே இருக்கிறார் இவர்? ஆவியிலே இருக்கிறார். ஆவியிலே திரும்பியும் பார்த்து ஒரு பெரிய இயேசுவையே பார்க்கும் மகிமையான ஒரு அபிஷேகத்தில் இருக்கிறார். இருந்துட்டு என்னாச்சு? இங்கே போட்டிருக்கு, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. இப்போ பாருங்க, இந்த எக்கால சத்தம்னா என்னன்னு நான் கேட்டேன்ல. எக்கால சத்தம் என்பது இயேசு நம்மை அழைக்கிற சத்தம், அவ்வளோதான். ஏன்னா இயேசு பேசுகிற சத்தம் தான் எக்கால சத்தம். இங்கே போட்டிருக்கு, முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 2வது வசனம் என்ன போட்டிருக்கு? உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இவர் ஆவியில கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார், திரும்பினார், அநேக பெரிய அதிசயங்களை பார்த்தார். இப்பொழுது அந்த எக்கால சத்தம் மேலே வான் கூப்பிடுது. மறுபடியும் என்னாச்சு? அவர் ஆவிக்குள்ளானார். இதில் நிறைய இடத்துல ஆவிக்குள்ளானார் இன்னும் 2 வசனமும் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆவிக்குள்ளாக ஆன பிறகு நான் மறுபடியும் ஆவிக்குள்ளாக வேண்டும். அந்த ஆவிக்குள் ஆன பிறகு மறுபடியும் ஆவிக்குள்ளாக வேண்டும். நாம் திருப்தி அடையவே கூடாது. கர்த்தர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்க வாஞ்சிக்க வேண்டும். எவ்வளவுக்குள்ளோ நாம் அவருடைய ஆவியை வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளோ அவர் நம்மை நிரப்புவார், நம்மை ஆலயமாக்குவார், நம்மை மறுரூபப்படுத்துவார். அப்போ இந்த உலகம் நமக்கு மறந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் அனுபவம் நமக்கு கொடுக்கப்படுவது நாம் மறுரூபமாக்கப்பட, நாம் உயிர்த்தல, ஜென்ம சரீரத்தில் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள. ஆனால் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய ஆவியிலே வளர்ந்து நான் உண்மையை சொல்கிறேன். ஒரு நாளிலே ஒருவேளை இப்பொழுது நாம் ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கலாம், யூடியூப்ல சந்திக்கலாம். ஒரு நாளிலே நாம் எல்லாரும் பார்ப்போம். அப்போ பாருங்க, நாம் எல்லாம் மறுரூபமாகி இருப்போம். அது எவ்வளவு சந்தோஷமான நாள் என்று யோசிக்கிறேன். இயேசுவோடு நாம் கூட்டப்படும் போது அநேகரை நாம் பார்ப்போம். இன்றைக்கு கூட என்னுடைய பிரதர் ஒருத்தர் வந்திருக்கிறார் இங்கே, ஜோதிஷர். அவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை விடு, எப்போ பார்க்குறோமோ நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த நாள் ஒன்று வரும். அது நாம் இயேசுவை மட்டும் பார்க்கிற நாள் அல்ல, எல்லா பரிசுத்தவானையும் பார்க்கிற ஒரு நாள். அந்த நாளுக்காக நாம் பிரயாசப்படுவோம் என்று சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுறேன். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி. இந்த உத்தமமான, அதிசயமான, உண்மையான, ரகசியமான வசனங்களை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மனதை சுத்தப்படுத்தி கொண்டு, எங்கள் மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டு உம்முடைய ஆவியானவருடைய மறுரூபமாக்குதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் எங்களை மறுரூபப்படுத்தும். எங்களுக்கு உம்முடைய சத்தியம் உண்மையாக, ஆண்டவரே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள்ளாக, எங்களுடைய மாமிசத்திற்குள்ளாக வந்து எங்களுடைய மனசை சுத்தப்படுத்தி எங்களை நீதிமான்களாக நடத்த வேண்டும். அந்த சீயோன் மலையிலே உம்முடைய அந்த அந்த அதிசயமான அந்த மகிமையை நாங்கள் காண வேண்டும். நீர் கிரியை செய்யும், மகிமைப்படுத்தும், வழி நடத்தும், எங்களை சுத்தப்படுத்தும். உடைய இரத்தத்தினாலே எங்களை காத்துக்கொள்ளும்.
இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம்